ஹாய் காய்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட ப்ரியாம்பிள் என்னன்னு பார்த்தோம். கூடவே ப்ரிலிமினரியில செக்ஷன் 2 ஸ்டார்ட் பண்ணோம். செக்ஷன் 2ல செக்ஷன் 2A, 2B அண்ட் 2C மூணுமே என்னன்னு பார்த்தோம் நாம. ஸோ எல்லாமே ஷார்ட் வீடியோ தான், கொஞ்சம் 10 நிமிஷத்துக்குள்ள இருக்க வீடியோ தான் போடணும்னு பார்க்குறேன். ஆனால் போன வீடியோ கொஞ்சம் லென்த்தா 20 மினிட்ஸ் பக்கம் போயிடுச்சு. ஸோ இந்த இதில் நம்ம அக்ரிமெண்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோ என்ன பார்த்தோங்கிறத ஒரு ப்ரஷ் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். சரிதான், போன வீடியோ சொன்ன மாதிரி தான் நம்ம இன்னைக்கு ப்ரியாம்பிள் அண்ட் ப்ரிலிமினரி பார்க்க போறோம். ப்ரியாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ ப்ரிலிமினரியில அக்ரிமெண்ட்ல இந்த 2E இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ நம்ம கோச்சிங் எப்படின்னா மெயினா டிஎன் சிவில் ஜட்ஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அண்ட் எப்படி அதை அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி திருப்பி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். நம்ம டிஎன் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம், டிஎன் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் 2024க்கு கூடிய சீக்கிரத்தில் குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் கிளாஸஸ் ஜூன் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நார்மலி அகாமடேஷன் தரும் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். செப்பரேட் ஹாஸ்டல் தரும். செப்பரேட் ஹாஸ்டல் இருந்து ஆக்சுவலா நம்ம ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜ் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அவங்க ஃபுட் அண்ட் அவங்களே ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் கிளாஸஸ் தராங்க. நம்ம கிளாஸஸ் அண்ட் அங்கே கோச்சிங் அண்ட் வீக்லி டெஸ்ட் எல்லாமே நம்ம கவர் ஆயிரும். ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அலோட். 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேட்ச் எடுக்கிறோம். அதில் மோர் தென் ஹாஃப் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ உங்க சீட்ஸ் சீக்கிரமா கிராப் பண்ணிக்கோங்க. நாம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ப்ரெஷர் பண்ணிடலாம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அண்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 இது ஆக்ட் 9 ஆஃப் 1872. ஃபர்ஸ்ட் வந்து enacted date 25/4/1872. என்ஃபோர்ஸ்டு வந்து 1st ஆஃப் செப்டம்பர் 1872. இது கூடவே இன்னொரு ஆக்டையும் பார்க்கணும். என்னன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்தோம். அதுவும் சேம் 19/1872 தான் என்ஃபோர்ஸ் ஆச்சு. தட் இஸ் ஆக்ட் 1 ஆஃப் 1872. அண்ட் ரெண்டுமே டிராஃப்ட் பண்ணது யாருன்னா சர் ஸ்டீஃபன். இவரோட ஃபுல் நேம் வந்து சர் சர் ஜேம்ஸ் ஃபிட்ஜேம்ஸ் ஸ்டீஃபன். இவர் யாருன்னு பார்த்தோம்னா தேர்ட் லா கமிஷன், தேர்ட் லா கமிஷனை இவர் தான் ஹெட் பண்ணாரு. ஸோ நெக்ஸ்ட் பிரியாம்பிள் என்ன சொல்றதுன்னா, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கான்ட்ராக்ட் ஆக்டில் கான்ட்ராக்ட் சட்டத்தின் சில பகுதிகளை டிஃபெண்ட் பண்றதுக்கும் அமெண்ட் பண்றதுக்காகவும் தான் கீழே இருக்க மாதிரி இனாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து ரெண்டு பாசிபிள் கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா, எதுக்காக எனாக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு, இதுக்கு ஆன்சர் டு டிஃபைன் அண்ட் அமெண்ட் certain parts of law relating to contract. அண்ட் இன்னொன்னு இந்தியன் கான்ட்ராக்ட் எக்ஸாஸ்டிவா நான் எக்ஸாஸ்டிவா இன்க்ளூசிவா ஆல் த அபவ் என்ன வரும்ட்டு. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாஸ்டிவ் வராது, நான் எக்ஸாஸ்டிவ் இன்க்ளூசிவ் ரெண்டுமே வரும். ஆல் த அபவ் வராது, ஏன்னா எக்ஸாஸ்டிவ் இல்லைங்கிறதுனால ஆல் தி அபவ் வராது. ஸோ போத் பி அண்ட் சி த ஆன்சர். இதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இட்ஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டைட்டில் எக்ஸ்டென்ட் டு ஹோல் ஆஃப் இந்தியா. ஜேஎன்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 31/10/2019 என்ஃபோர்ஸ் ஆச்சு. அதுபடி அந்த வேர்ட்ஸ் ஒமிட் பண்ணிட்டாங்க அண்ட் என்ஃபோர்ஸ்ட் ஆன் 1 செப்டம்பர் 1872. அண்ட் இது நம்ம மூணா பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 2 நாலா பிரிக்கணும்னு பார்த்திருந்தோம். செக்ஷன் 2A, B, C இது மூணையும் பார்ட் ஏ, செக்ஷன் 2E to 2G பார்ட் பி, HIJ பார்ட் சி அண்ட் செக்ஷன் 2D மட்டும் பார்ட் டி நம்ம பார்க்குறோம். ப்ரொபோசல், ப்ரொபோசல் என்னன்னா ஏங்கிற ஒரு நபர் பி கிட்ட அவரோட விருப்பத்தை சொல்றாரு. எதுக்காக அவர் விருப்பத்தை சொல்றாருன்னா, அந்த பிங்கிற நபர் கிட்ட இருந்து ஒரு அசென்ட், ஒரு அக்செப்டன்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் ஒரு விருப்பத்தை சொல்றாரு. ஸோ அப்படி சொல்றது தான் ப்ரொபோசல். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம என் ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் இன்னைக்கு நம்ம படத்துக்கு போயிட்டு வரலாமாடா அப்படின்னு கேட்டேன்னா, ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்றதுக்காக நான் ஒரு ஆக்ட செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்றேன் நான். அது ப்ரொபோசல். ஸோ அது எக்ஸ்பிரஸா இருக்கணும். ப்ரொபோசல் எப்பவுமே இது ரொம்ப முக்கியம். இது நம்ம தெரிஞ்சுட்டோம்னா தான் ப்ரொபோசல்ங்கிற கான்செப்ட் நமக்கு புரியும். ப்ரொபோசல் எப்பவுமே கான்ட்ராக்ட்ல எண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி ப்ரொபோசல் வந்து லீகல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றதுக்காக தான் வந்துட்டு அவசியம் இல்லை. அதனால ப்ரொபோசல் மேபி இல்லீகல் விஷயத்துக்காக கூட இருக்கலாம். நாம ஏன்னு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு காசு தரேன், எனக்கு போய் அவரை போய் கொள்றீங்களா, பீங்க ஒரு நபருக்கு போய் கொள்றீங்களா அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன்னா அதுவும் ப்ரொபோசல் தான். பட் டஸ் நாட் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணா ப்ராமிஸா மாறும். பட் லீகல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும்னா ஆகாது.
டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோசல் ஆஃபர்ல ரெண்டு பார்த்தோம், ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிபிக் பார்த்தோம். அண்ட் இன்விடேஷன் டு ஆஃபர் நம்ம பார்த்திருந்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல. இன்விடேஷன் டு ஆஃபர்னா எக்ஸாம்பிள் கடையில வச்சிருக்க கேட்டலாக்ஸ். கடையில வச்சிருக்க கேட்டலாக்னால அது கண்டிப்பா வந்து நமக்கு அவங்க எக்ஸாம்பிள் 5 கிலோ தக்காளி 100 ரூபா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வித்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா நமக்கு 5 கிலோ தக்காளி இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கடைசியா 2 கிலோ தக்காளி மட்டும் தான் அவங்க கிட்ட இருந்துக்கலாம், எல்லாம் வித்துட்டு போயிருக்கலாம், கடைசியில் 2 கிலோ தக்காளி இருக்கலாம். அவங்க 5 கிலோ தக்காளி நாங்க 100 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்றாங்களே தவிர உங்களுக்கு கண்டிப்பா 5 கிலோ தக்காளி தரேன்னு சொல்லிட்டு எந்த பர்சனை பார்த்தும் அவங்க சொல்லல. ஏன்னா இப்ப 5 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு 100 பேர் அதை கேட்கறாங்க, 100 பேரும் போய்கிட்டு 5 கிலோ தான்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவங்களால தர முடியாது. சோ உங்களுக்கு எவ்வளவு வேணும்ட்டு நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க, இருந்துச்சுன்னா தரேன். நான் வச்சிருக்க விலை 5 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு, அதுதான் என்னோட விலை. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க, அப்புறம் இருந்துச்சுன்னா தரேன், அதுதான். சோ ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க இந்த விஷயத்துல, அதுதான் இட் இஸ் அன் இன்விடேஷன் டு ஆஃபர். அண்ட் இதுல நம்ம ரெண்டு கேஸ் இருக்கு, ஹேரி வெர்சஸ் ஸ்பேசி அண்ட் கொர்னல் மிக் பர்சன் வெர்சஸ் எம்என் அப்பனா. இது 3 டெலிகிராம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்விடேஷன் டு ஆஃபர் பார்த்தோம்னா கேட்டலாக் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் குட்ஸ் அண்ட் ஆக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் போடுறதும் அதுவும் வந்து இன்விடேஷன் டு ஆஃபர் தான். நெக்ஸ்ட் ப்ராமிஸ் பார்த்தோம். ப்ராமிஸ்னா நம்ம வச்சிருக்க ஆஃபரை அக்செப்ட் பண்ணாங்கன்னா அது ப்ராமிஸ் ஆகுது. ஸோ ப்ரொபோசல் பிளஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராமிஸ். ப்ராமிசர்னா யார் ப்ரொபோசல் பண்றாங்களோ அவங்க ஹீஸ் அ ப்ராமிசர் அண்ட் அக்செப்ட் பண்றவங்க ப்ராமிசி. ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் நீ படத்துக்கு போலாமான்னு நான் கேட்டேன்னா நான் தான் ப்ராமிசர் அண்ட் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணாருன்னா ஹீஸ் ப்ராமிசி. ஸோ ரிவைஸ் பண்றதுக்கே நமக்கு மோர் தென் 6 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போகலாம், அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா every promise and set of promises forming the consideration of for each other is an agreement. இதுதான் ஆக்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒவ்வொரு ப்ராமிஸும் ஒரு அக்ரிமெண்ட் தான். எவ்ரி ப்ராமிஸ் இஸ் அன் அக்ரிமெண்ட், எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் இஸ் அன் அக்ரிமெண்ட். ப்ராமிசஸ் வித் கன்சிடரேஷன் இஸ் ஆல்சோ அன் அக்ரிமெண்ட். ஸோ ஒரு ப்ராமிஸ்க்கு கண்டிப்பா கன்சிடரேஷன் இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான். இப்போ அம்மா கிட்ட ஒரு குழந்தை கேக்குது, அம்மா நான் வந்து விளையாண்டு வந்துட்டு படிக்கட்டுமா அப்படின்னு கேக்குது. விளையாண்டு வந்துட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அம்மா அக்செப்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் அ ப்ராமிஸ். ஸோ அதுல கன்சிடரேஷன் இருக்கான்னு பார்த்தா கன்சிடரேஷன் இல்லை. இப்போ இதே மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்ட மச்சான் இன்னைக்கு படத்துக்கு போலாம்டா, நைட் நல்ல படம் வந்திருக்கடா, இன்னைக்கு விஜய் படம் வந்திருக்கடான்னு சொல்றேன். விஜய் படம் அஜித் படம் ஏதோ ஒரு படம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன்னா இட் இஸ் அ ப்ரொபோசல். அண்ட் அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணோடனே இட் பிகம்ஸ் எஸ் அ ப்ராமிஸ். ஸோ ஸோ இது ப்ரொபோசல் வந்து ப்ராமிஸா மாறுது. அதனால ப்ராமிஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணோடனே இட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். எதெல்லாம் ப்ராமிஸ், வேற செட் ஆஃப் ப்ராமிஸ் என்னன்னா எக்ஸாம்பிள் இன்னொன்னு, இப்போ நான் சிங்கிளா ஒருத்தர்கிட்ட நான் கேட்கிறேன், அவங்க அக்செப்ட் பண்றாங்க, ப்ராமிஸ் ஆயிருச்சு. ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கிறேன். செட் ஆஃப் ப்ராமிஸ்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஒருத்தர் போறாங்க, ஒரு எம்ப்ளாயி ஒருத்தவங்க போறாங்கன்னா என்னென்ன ஆகும்னா கம்பெனி வந்து எங்கிட்ட வேலை செய்ய வரியா, நான் உனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் தரேன், எங்கிட்ட வந்து வேலை செய்ய அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி சொல்றாங்கன்னா எம்ப்ளாயி ஒருத்தவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அது ஒரே ஒரு ப்ராமிஸ் தான். அது ஒரு ப்ரொபோசல் பண்றாங்க, ஒரு ப்ராமிஸ் அக்செப்ட் பண்றாங்க, ஸோ ப்ராமிஸா மாறுது. அது ஒரு அக்ரிமெண்டா நம்ம எடுத்துக்கலாம். இதையே இப்போ என்கிட்ட நீ வந்து வேலைக்கு வா அப்படின்னு சொல்றான், ஒருத்தர் அக்செப்ட் பண்றாரு, எம்ப்ளாயி அக்செப்ட் பண்றாங்க, உனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் அக்செப்டட். நீ காலை 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு வேலை வேலை பார்க்கணும், அக்செப்டட். நெக்ஸ்ட் உனக்கு மதியம் நடுவில் 1 மணி நேரம் பிரேக் இருக்கு, அக்செப்டட். உனக்கு நான் ட்ரெஸ் தருவேன், அந்த ட்ரெஸ் தான் நீ போட்டு வரணும், அக்செப்டட். இப்ப நீ லீவ் எடுக்கணும்னா கிட்ட முன்னாடி பெர்மிஷன் சொல்ல கொடுக்கணும், அக்செப்டட். நீ எனக்கு லீவ் சொல்லலைன்னா உன் சம்பளத்தை நான் பிடிச்சிருவேன், அக்செப்டட். ஸோ இப்படி ஒவ்வொரு ப்ரொபோசலை வைக்க வைக்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இட்ஸ் செட் ஆஃப் ப்ராமிஸ். இதெல்லாம் செட் ஆஃப் ப்ராமிஸை சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் ஆகுது, தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட். அதுதான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஒரு சிங்கிள் ப்ராமிஸாவும் இருக்கலாம், இல்ல செட் ஆஃப் ப்ராமிஸா, ஒரு அக்ரிமெண்ட்ங்கிறது ஒரு சிங்கிள் ப்ராமிஸாவும் இருக்கலாம், இல்ல செட் ஆஃப் ப்ராமிஸாவும் இருக்கலாம், இல்ல ப்ராமிஸ் கன்சிடரேஷன் இருக்கலாம். எனக்கு நீ வந்து 1 கிலோ தக்காளி தான் நான் 100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு ப்ரொபோசல் தான். அந்த ப்ரொபோசல்ல கன்சிடரேஷன் இருக்கு. மேல நான் வந்து எங்க அம்மா குழந்தை அம்மா கிட்ட அம்மா நான் விளையாண்டு வந்துட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல கன்சிடரேஷன் இல்ல. கன்சிடரேஷன் இல்லைனாலும் இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். இதுல கன்சிடரேஷன் இருந்தாலும் இட்ஸ் அன் அக்ரிமெண்ட்.
ஸோ அக்ரிமெண்ட்னா ப்ராமிஸ் இஸ் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட், ப்ராமிஸ் ஆர் செட் ஆஃப் ப்ராமிஸ் இஸ் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட்னா வேற எதுவுமே இல்லை. ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இட் பிகம்ஸ் அன் அக்ரிமெண்ட். இதை நம்ம கிளியரா இருக்கணும். வேற எதுவுமே இல்லை. அக்ரிமெண்ட்னா ப்ரொபோசல் when becomes accepted it becomes an agreement. அதுல வேற ஸ்டாப்பே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஸோ அக்ரிமெண்ட்டை மூணா பிரிக்கலாம் நம்ம. ஒன்னு நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா, இல்ல என்ஃபோர்ஸபிள் பை லா, இல்ல என்ஃபோர்ஸபிள் அது ஆப்ஷன் ஆஃப் ஒன் பார்ட்டி. இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் லைனா 3 செக்ஷன்ல வருது. செக்ஷன் 2G, 2H, 2I மூணுத்துலயுமே அதான் வருது. ப்ரொபோஸ் ஒரு அக்ரிமெண்ட்டை நாட் என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வாய்ட் அக்ரிமெண்ட். நாட் என்ஃபோர்ஸபிள் பை லானா அப்போ என்ஃபோர்ஸபிலிட்டினா என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா பிகம்ஸ் வாய்ட் அக்ரிமெண்ட். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும், எம்சிக்யூல வரும். எம்சிக்யூல வரும் அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் ஆப்ஷன் ஏ வாய்ட் அக்ரிமெண்ட், ஆப்ஷன் பி அக்ரிமெண்ட், ஆப்ஷன் சி கான்ட்ராக்ட், ஆப்ஷன் டி none of the above அப்படின்னு இருக்கும். ஸோ ஆன்சர் என்னன்னா வாய்ட் அக்ரிமெண்ட் தான் ஆன்சர். அது மாதிரி தான் இதே மாதிரி உங்களுக்கு எம்சிக்யூல அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் ஈக்குவல் டு இஸ் கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன் வரும். ஸோ அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட், நாட் என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருந்துச்சுன்னா வாய்ட் அக்ரிமெண்ட். அண்ட் இதே என்ஃபோர்ஸபிள் பை லா at the option of one or more parties. ஸோ ஒருத்தர் இல்ல அதுக்கு மேலப்பட்டவர்னால ஒரு அக்ரிமெண்ட் நினைச்சாங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியும், ஒரு அக்ரிமெண்ட்டை வேலிடா கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இட்ஸ் அ வாய்டபிள் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள் ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும், ஒரு என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் சைட் நமக்கு போனா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஸோ கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் அ கான்ட்ராக்ட். ஸோ அக்ரிமெண்ட் பிளஸ் enforceability is equal to contract. அப்போ கான்ட்ராக்ட்ங்கிற டேர்ம் இருந்தாலே என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருந்தால் மட்டும் தான் அது கான்ட்ராக்டா மாறும். என்ஃபோர்ஸபிள் பை லாவா இல்லைன்னா இட் இஸ் அன் வாய்ட் அக்ரிமெண்ட். ஸோ கான்ட்ராக்டோட மேஜர் அடிப்படை இட் ஷுட் பி என்ஃபோர்ஸபிள் பை லா. என்ஃபோர்ஸபிள் பை லாவா இல்லாம இருந்துச்சுன்னா அது வாய்ட் அக்ரிமெண்ட். ஸோ என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படிங்கிறது என்னெல்லாம் காஸ்ட் வரும்னா செக்ஷன் 10ல சொல்றாங்க. செக்ஷன் 10ல 5 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 பாயிண்ட் இருந்துச்சுன்னா a contract an agreement is enforceable by law that becomes a contract. ஸோ என்ஃபோர்ஸபிலிட்டினா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கன்சென்ட் இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சாப்டர் 2 எடுக்கும்போது நாங்க சொல்றோம். இப்போ நம்ம ப்ரிலிமினரி தான் பார்த்துருக்கோம். இதுல ஃபுல்லா டீடைல்ல சொல்றது சாப்டர் 2ல சொல்றேன். ஃப்ரீ கன்சென்ட், பார்ட்டிஸ் காம்படென்ட் டு கான்ட்ராக்டா இருக்கணும், லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் ஆப்ஜெக்ட், நாட் டிக்ளேர்ட் டு பி வாய்ட். இது எல்லாமே இருந்துச்சுன்னா இட்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. இதுல பார்ட்டிஸ் காம்படென்ட் டு கான்ட்ராக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. சாரி, ஃப்ரீ கன்சென்ட் மட்டும் பார்த்துக்கணும். ஃப்ரீ கன்சென்ட் இல்லைன்னா இட் இஸ் வாய்டபிள் இன் சர்டன் சர்கம்ஸ்டன்சஸ். வாய்டபிள் கான்ட்ராக்டா மாறிடும். அதான் இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை ஒன் பர்சன் அண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை அதர் பர்சன். ஸோ இந்த மீதி 4மே இருக்கும். இந்த 4மே இருந்துட்டு ஃப்ரீ கன்சென்ட் மட்டும் இல்லைன்னா இன் சர்டன் சர்கம்ஸ்டன்சஸ் ஒரு பர்சன் நினைச்சா மட்டும் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை. ஸோ இட் பிகம்ஸ் அன் வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஸோ வாய்ட் கான்ட்ராக்ட்னா a contract. Next, section 2J, a contract which ceases to be enforceable by law becomes void when it ceases to be enforceable. So நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், ஒரு கான்ட்ராக்ட்னா என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருந்தா மட்டும்தான் அது கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் இல்லீகலா இருக்கவே முடியாது. ஸோ லீகல் கான்ட்ராக்ட் எப்போ சீசஸ் டு பி என்ஃபோர்ஸ்பிள் பை லா? ஆக்ட் ஆஃப் காட். எக்ஸாம்பிள், ஏ பி கிட்ட ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், நீங்க எனக்கு அதுக்கு பதிலா 10 கிலோ ரைஸ் இம்போர்ட் பண்ணுங்க ஃப்ரம் சைனான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் ஒரு ஏ வந்து பி கிட்ட ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், எனக்கு சைனால இருந்து ஒரு 10 கிலோ ரைஸ் இம்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. பி அதை அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ அக்செப்ட் பண்ணோடனே இது ப்ராமிஸ் வந்து அக்ரிமெண்டா மாறிடுது.
ஸோ அக்ரிமெண்ட் இது லீகலா என்ஃபோர்ஸபிள். ஸோ என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருக்கும்போது இட்ஸ் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டா இருந்தா கூட திடீர்னு கப்பல் வரும்போது ஒரு புயலோ இல்ல பயங்கர மழையோ வந்து அந்த ஷிப் வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக வந்துட்டு இந்த ஷிப் அந்த 10 கிலோ அரிசி கொண்டுட்டு ஷிப் வந்து மூழ்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கான்ட்ராக்ட் போட்டு லீகலா இருந்தா கூட இது என்ஃபோர்ஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள். அப்படி ஒரு கான்ட்ராக்ட் உருவானதுக்கு அப்புறம் ஆக்ட் ஆஃப் காட்னால சீஸ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் வாய்ட் கான்ட்ராக்ட். இதுதான் வாய்ட் கான்ட்ராக்ட்னா இதுதான். எக்ஸாம்பிள் இதே இன்னொன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நைட் ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்றேன். ஒரு தலைவர் படத்துக்கு ஒரு ரஜினி சார் படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்றேன். நான் புக் பண்ணி நைட் போகணும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். ஆனா புக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, திடீர்னு ஒரு பயங்கர கலவரம் இல்ல ரொம்ப பெரிய ஒரு அவுட் பிரேக் ஆஃப் சம் கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கொரோனா வைரஸ் வந்தனால ஆனா படத்துக்கு போக முடியாது. ஏன்னா ஃபுல்லா குவாரண்டைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து. இப்படி அனௌன்ஸ் பண்ணனால போக முடியாது. ஸோ அந்த டைம்ல கான்ட்ராக்ட் வேலிட் கான்ட்ராக்டா இருந்தா கூட இட் சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் அண்ட் ஹென்ஸ் இட்ஸ் அ வாய்ட் கான்ட்ராக்ட். இதுதான் வாய்ட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் அடுத்து நாம இதோட சிம்பிளா இதோட இருக்க ஒவ்வொரு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அண்ட் கன்சிடரேஷனா என்ன அண்ட் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ்னா என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இதே நமக்கு மோர் தென் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு வந்து இதோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, அடுத்த கிளாஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் கன்சிடரேஷன், ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் அண்ட் ஈஸியா எப்படி ஃபார்முலா மூலியமா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம தாராளமா பார்க்கலாம். தேங்க்யூ, பை.